உயரத்துக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது என்னோட உயரத்துக்கு நான் வந்து ஒரு பதில் சொல்றேன். அது இன்னொரு படம் நம்ம பண்ணும்போது இது நீங்க கேட்டீங்களா, அதுக்கப்புறம் என்ன போலீஸ் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சனால தான் அங்க இருக்கு. அவர் நின்று சிந்திக்கிறாரு, போகும் இன்னும் இருக்கு. உங்க ஆதரவு இருந்துச்சுன்னா அந்த மீதி கதையை நான் எடுத்து காமிக்கிறேன். அதுக்கு நீங்க வருவீங்க. ஒரு அருமையான விஷயத்தை சொல்லிருக்கீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. அதை வந்து இன்னும் கொஞ்சம் கிரிப்பா அந்த செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுத்தி வளைச்ச மாதிரி இருந்தது. அதெல்லாம் பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பா இருந்திருக்கு. ஏன்னா நானும் கொஞ்ச நாள் சூதாட்டத்துல இருந்து விடுபட்டோம். அதனால அதுல வந்து அது ராக தசையில எல்லாரும் பல பேர் கேட்கறாங்க, கடவுள் இருக்கா, ஜோதிடம் இருக்காங்களா? இருக்கு. அவர் இந்த தசையில மாட்டுவாங்க சார். பேரே காட்டிதான் அந்த கேரக்டர் ரேஸ் கோர்ஸ்ல போய் விட்டுட்டு வந்து 10,000 1 லட்ச ரூபாய் எடுத்து போய் விட்டு வந்து வெளில வர்றப்போ எவன் டீ வாங்கி தர மாட்டாங்க. நீங்க அந்த ஆன்லைன்ல வர்றப்ப நான் அதை விட்டு விடுபட்டேன். இல்லைன்னா நானும் இன்னும் இங்க நின்றுட்டு இருக்க மாட்டேன். நல்லதுதான். அந்த விஷயத்துக்கு இல்ல, ரொம்ப நன்றி சார். நல்ல எனக்கு என்ன சொல்றது தெரியல. அதே மாதிரி இந்த மனப்பற்ற விஷயமும் நான் நேரில் நிறைய பார்த்துருக்கேன் உங்க உறவுகள்லயே. அதுவும் நல்ல விஷயம். நீங்க எடுத்த விதத்துல கொஞ்சம் முன்ன பண்ணுறீங்களா, நல்லா பண்ணிருக்கீங்க. பைபோலார் டிசார்டர் நான் கடந்து வந்திருக்கேன். அது புதுசா சொல்ல தெரியல. நான் என்னோட புரிஞ்சுக்கங்களேன், இது என்னன்னா நான் வந்து ஒரு விஷயத்தை நேசிக்கிறேன். அந்த நிகழ்வின் மேல எனக்கு ரொம்ப அதீத ஈடுபாடு இருக்கு. பேலன்சிங் தான் வந்து இல்லைனாக்கா சரியா இருக்காதுன்னு சொல்றதுக்காக நம்ம பண்ணிருக்கோம். வேற கோணத்துல இதை கொண்டு போகிறோம். மேக்கிங் விஷயத்துல அடிச்சிட்டீங்க, சூப்பரா இருக்கு. நன்றி. அதே சமயத்துல சுவாரஸ்யமான மேட்டர் ரொம்ப கம்மியா இருக்கு. எப்படிங்க சார்? சுவாரஸ்யமான மெசேஜ் எதுவுமே இல்லையே. அப்படிங்களா சார்? அடுத்ததுல நான் திருப்பிக்கிறேன் சார். அதே மாதிரி எம்பாம்பிங் பண்ணா ஒரு 6-7 நாள் தான் தாக்கு. அதுக்கப்புறம் வாடகை வெளில வந்துடும். அதுக்காக காட்டுல கொண்டு வச்சிருக்கீங்க. அது ஒரு டெக்னாலஜி இருக்கு சார், இருக்கு. இப்போ வந்து எம்பாமிங் வந்து பாத்தீங்கன்னாக்க சீனாலன்னு நினைக்கிறேன். என்னோட அறிவுக்கு நான் சொல்றேன், தவறா இருந்தா அது வேற நாடா கூட இருக்கலாம். ஒரு நம்ம அந்த கம்யூனிஸ்ட் தலைவரை கூட ரொம்ப வருஷமா வந்து இன்னமும் வச்சிருக்காங்க சார். பண்ணாங்கன்னு சொன்னாங்க. இருக்கட்டும், ரேஞ்சுக்கு நான் இப்பதான் நுழையறேன். படியில நின்றுட்டு படியில நின்றுட்டு இருக்கேன். இதுல இருந்து இன்னொரு படி ஏற்றி விடுறதுக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஏறி வந்து அங்கேயும் உங்களுக்கு வந்து ஒரு நன்றி சொல்ல நான் கடமை. பாலிவுட்ல வந்து பொடி பொடியா வச்சு அழைப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா அதை விட்டுட்டு தமிழ் சினிமால நான் அங்கேயும் படம் பண்ணி தானே சார். அங்கேயும் படம் பண்ணி தான் சார். நடுவில் ஆட் ஃபில்ம் பண்றேன். எனக்கு திருப்தியா இருக்கிற ஒரு படம் அமையணும். இத்தனை வருஷம் பண்ணியாச்சு. இது 25 வருஷமா நம்ம பண்றோம். அதுக்கப்புறமா தொடர்ந்து ரோல் கேமரா ஆக்ஷனுக்கு மட்டும் பண்ணக்கூடாது. நம்ம தூக்கி ஷோல்டர்ல சுமக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு படத்துக்காக வைத்து அது கிடைச்சா போவேன். நிறைய படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. ஆனால் அதுக்கான கிடைச்ச மாதிரி இருக்கா? ஏன்னா கண்ணன் கபூர் பண்ணாரு அப்படி பேசுறாங்க. மகாராஜால பேசினாங்க. கடைசி உலக போர்ல பேசினாங்க. அப்படி சட்டில போறது அது ஸ்லோ அண்ட் ஸ்டடி தானே பெட்டர். டக்குனு மேலே ஏற்றோம்னா டக்குனு கீழே வருது ஈஸியா இருக்கு. போலீஸ் கதனா நடராஜா கூப்பிடுற மாதிரி இருக்கு சார். போலீஸ் கதனா நடராஜா சார் கூப்பிடுற மாதிரி இருக்கா? தேங்க்யூ சார். இன்னும் 3 போலீஸ் வருது சார். தொடர்ந்து எல்லா படமுமே வந்து பார்க்க நல்லா இருக்கிற படம் எல்லாமே வந்து போலீஸ் கேரக்டர் எடுத்துருக்கீங்க. ஏன் அந்த கேரக்டர் இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து சீனை வந்து அப்சர்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்றீங்களா? அப்படிலாம் கிடையாது சார். வந்து கதை சொல்றாங்க, அந்த கதாபாத்திரம் கிடைக்குது. ஒவ்வொரு படத்துலையும் வேற போலீஸா இருக்கும். இதுல கொஞ்சம் சாஃப்ட் போலீஸ் சார். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா போலீஸ்னாவே நீங்க தான் வர்றீங்க. படத்துல இன்னும் வேற போலீஸ் படம் வரப்போகுது. ஸோ அதனால ஆடியன்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க சார். நல்ல போலீஸாவும் கெட்ட போலீஸாவும் நடிக்கிறப்ப உங்க மனநிலை இருக்கு. அந்த இதை நினைச்சு பார்க்கும்போது கஷ்டமா தான். கெட்ட போலீஸா நடிக்கும்போது கஷ்டமா இருக்கும். இந்த படம் நல்ல போலீஸா இருக்கும். அதனால திருப்தியா இருக்கும். கேமரா தமிழ் சினிமா 2025 வரும். பெரிய படம் தான். பெரிய ஆக்டர் கூட ஏதோ